டு ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மோடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு. அது வந்து நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தார். ஓபிஎஸ் 2 நாள் அமைதியாகவே இருந்தார். ஸோ இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாநில தலைவர் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவார்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபோன் போட்டேன், நயினா நாகேந்திரன் எடுக்கவே இல்லை, அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி ஆதாரத்தை நீட்டிட்டாரு. இப்போ நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் திட்டமிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மோடியை சந்திக்கிறத தடுத்திருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேற்றிருக்கு ஒரு சில தகவல். இப்போ திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோடி வரும்போது நாங்கள் சந்திக்கிறதுக்கான அனுமதி கொடுக்குறோம், வாங்கி தரோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பு சொல்லியும் ஓபிஎஸ் கேட்கவே இல்லை. ஸோ ஓபிஎஸ் என்ன நிபந்தனை வைக்கிறாருன்னா, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும், ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மோடியை சந்திப்பேன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, திமுகவோட நான் கூட்டணி வச்சு வந்து ஒரு ஒரு பிம்பத்தையும் எடுத்திருக்காரு. இப்போ ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை சந்தித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமையான்ற மாதிரி சொன்னாலுமே அதிமுககாரன் எப்பயுமே திமுகவோட கூட்டணி வச்சா அது மிகப்பெரிய லெவலில் பலத்த சேதாரம் பார்த்தீங்கன்னா அவரோட இமேஜ் பாதிக்கும் சொன்னாலுமே எதிரியை கூட மன்னிச்சு விட்டுடலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாதுன்றக்காண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டாலினோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமியோட டீமுக்கு ஒரு அதிர்ச்சி தான்றாங்க. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மோடி உருவாக்கிட்டாருன்னா அதிமுக திருப்பியும் வலுவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் வலுவாயிருச்சு, ஒருவேளை ஓபிஎஸ் பழைய மாதிரி அதிமுகவில் இணைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக கட்சியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து பறிச்சுவான்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.